சாதிக்க துடிக்கிற ஒரு இளைஞனுக்கு இந்த உலகமே எதிரி மாதிரி இருந்தாலும் தன்னுடைய துணிச்சலாலும் உறுதியாலும் பொறுமையாலும் அவன் அந்த எதிரிகளை எல்லாம் தாண்டி தன்னுடைய விதியை தானே எழுதி விளையாட்டுலையும் வாழ்க்கையிலையும் ஜெயிச்சு காட்டுறது தான் ஒரு வரி கதை. ஒரு கிராமத்து இளைஞன் தன்னுடைய சமூகத்துக்கு நடந்த அநீதிக்காக உயிரையே அர்ப்பணிக்க தயாராகிறான். அவன் எதிர்கொள்ற ஒடுக்குமுறை, வன்முறை மற்றும் மனித மனசுக்குள்ள மிருகத்தின் உருவம், அதுதான் கதையோட மையம். பைசன் ஒரே நேரத்தில் மனுஷனையும் மிருகத்தையும் பிரதிபலிக்குது. 1994 கருப்பு வெள்ளையில தொடங்குற ஒரு பீரியட் படமா இந்தியா பாகிஸ்தான் கபடி போட்டின்னு தொடங்குற திரைக்கதை சில கிளை கதைகளோட பல சம்பவ கோர்வையா சீரான வேகத்தில் பயணிக்குது. யதார்த்தமான அறிமுக காட்சிகள், அர்த்தமுள்ள வசனங்கள்னு ஒரு அனுபவ பிரதிபலிப்பா நகர்ற கதையில சூழ்ச்சிகளால கையை உடைக்கலாம், ஆனா மனசை உடைக்க முடியாதுன்னு சொல்லி வருது இடைவேளை. கத்தி குத்து, துப்பாக்கிச்சூடுன்னு அனல் பறக்கிற ரெண்டாவது பாதி வேகமா நகருது. இடையில கொஞ்சம் காதல், சென்டிமெண்ட்னு இருந்தாலும் கபடி விளையாட்டை ஒரு நூலா எடுத்து அதுல சமூக அவலங்களையும் பிரிவினைகளையும் பகையையும் வஞ்சத்தையும் குரோதத்தையும் கோர்த்து மனுஷனுக்கு உள்ள இருக்கிற பல கொடிய மிருகங்களை ஒரு பைசனா உருவகப்படுத்தி அதை அடக்கி ஆண்டா பிரிவினைகள் தொலைஞ்சு உறவுகள் செழிக்கொன்றத கருத்தா சொல்லி முடியுது படம். பொதுவா ஜாதி பிரிவினைகள் பாகுபாடுகளை பத்தி படம் எடுக்கிற மாரி செல்வராஜ் இந்த படத்துல ஜாதி ஒழிப்புக்காக சேர்த்திருக்கிற வசனங்கள் பாராட்டுக்குரியது. ஒரு மனுஷனை அவனுடைய தகுதிக்காக பார்க்கணுமே தவிர ஜாதியை வச்சு பார்க்கக்கூடாது போன்ற வசனங்கள் இன்றைய தலைமுறைக்கு தேவை. கந்தசாமி, பாண்டியராஜன் ரெண்டு பிரிவினர்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் மடியறது பகைவர்கள் இல்ல ஜாதி பிரிவினைகள்னு சொல்ல முற்பட்டிருக்கிறது பாராட்டத்தக்கது. மாரி செல்வராஜ் வழக்கம் போல நம்ம சமுதாயத்தின் கருமையான உண்மையை அழகான கலை வடிவத்தில் சொல்லியிருக்கிற விதத்தில் இதை அவருடைய எமோஷனல் எவல்யூஷன் சொல்லலாம். ஒரு பக்கம் பழிவாங்கிற கோபம், இன்னொரு பக்கம் தன்னலமில்லா கருணை, அந்த ரெண்டையும் மாரி செல்வராஜ் வித்தியாசமா சமநிலைப்படுத்தியிருக்கார். அடக்குமுறையால வெடிக்கிற மனித உணர்ச்சிகள், சின்ன சின்ன ஜெஸ்டர்ஸ்ல சொல்ற சிம்பாலிசம், நிறங்கள்ல பேசுற காட்சிகள்னு அவருடைய சிக்னேச்சர் ஸ்டைல் இங்கேயும் தெரியுது. துருவ் விக்ரம் இந்த படத்துடைய நாயகனா தன்னுடைய கதாபாத்திரத்தை உள்வாங்கி தன்னை நல்லாவே செதுக்கிக்கிட்டு பல தோற்றங்கள்ல பல உணர்வுகளை வெளிப்படுத்தி இயக்குனர் கொடுத்த வேலையை இயல்பு மாறாம செஞ்சிருக்கார். ஒரு விளையாட்டு வீரனுக்கான கட்டுமஸ்தான உடல், ஒரு இளைஞனுக்கான ஏக்கம், கோபம், காதல் போன்ற உணர்வுகளை தன்னுடைய பேசும் கண்களாலும் உடல் மொழியாலும் பிரில்லியண்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணி படத்துக்கு முதுகெலும்பா இருக்கார். அனுபமா பரமேஸ்வரன் வயசுல மூத்த காதலியா முதிர்ச்சியை முகத்துல காட்டாம நடிப்புல காட்டியிருக்காங்க. ரெண்டாவது பாதியில ஆவேசமான நடிப்பு அருமை. லால் கல்லுக்குள்ள ஈரமான கதாபாத்திரத்துல வன்மம் ஒரு பக்கம், கருணை மறுபக்கம்ன்றத முக பாவனைகளால மனசை தொடுறார். அமீர் பாண்டியராஜன் கதாபாத்திரத்துல தன்னுடைய வழக்கமான தோற்றத்துல வந்து ஒற்றுமைக்காக பாடுபட்டு வஞ்சத்தால வீழ்த்தப்படுறார். பசுபதி நாயகனுடைய பாசமான அப்பாவா வந்து துருவ் இந்த சாதின்ற சூழ்ச்சி வலையில சிக்காம இருக்க அரும்பாடுபட்டு மகனுடைய இலக்கு அடைய துணை நிற்கிறார். பிடி டீச்சர் அருவி மதன் ஆசிரியரின் பொறுப்பை தன்னுடைய கதாபாத்திரம் மூலமா கச்சிதமா நிரூபிச்சிருக்கார். காடு, மண், வியர்வை எல்லாம் நம்மளை அந்த கிராமத்துல வச்சு படம் பார்க்க வைக்குது. ஆனா சில காட்சிகள்ல ஆடியோ மிக்சிங்ல ஃப்ளூட் இசை மேலோங்கி வசனங்கள் கேட்க முடியாம போறதை தவிர்த்திருக்கலாம். மொத்தத்துல பைசன் ஒரு படம் இல்ல, ஒரு அனுபவம். உணர்ச்சி நிறைந்த சிந்திக்க வைக்கிற இந்த கிரியேஷனை மாரி செல்வராஜோடைய கருத்துக்களுக்காகவும் துருவ் விக்ரமோடைய அபாரமான நடிப்புக்காகவும் நிச்சயம் பார்க்கலாம். பைசன் மனிதன் பாதி மிருகம் பாதி.